வந்தே மாதரம் சாலையை பாழ்படுத்தும் புலிகள் 2001 பேப்பர் தினமலர் முதல் பக்கத்தில் வந்த செய்தி. காரணம் கேட்டு ஹைகோர்ட்டில் வழக்கு. சென்னை மார்ச் 20. சென்னையில் கண்ட இடங்களில் குழி தோண்டி சாலையை பாழ்படுத்தும் காரணத்தை தெரிவிக்க கோரி முன்னாள் போலீஸ் அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். மறைந்த தியாகி நெல்லை ஜெயமோகனின் மகன் மோகன்ராஜ் முன்னாள் போலீஸ் அதிகாரி அனைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்ற நான் தானாகவே ஓய்வு பெற்றுவிட்டேன். சென்னையில் பல இடங்களில் குழி தோண்டுகின்றனர். கலர் கேபிள் போடுவதற்காக இந்த குழி தோண்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது. இது குறித்து விவரம் தெரிந்து கொள்வதற்காக மாநகராட்சி கமிஷனர் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினேன். யாரும் பதிலளிக்கவில்லை. நான் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவுக்கு பதிலளிக்குமாறு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப தலைமை நீதிபதி NK ஜெயின், நீதிபதி சம்பத் ஆகியோர் அடங்கிய முதல் பெஞ்ச் உத்தரவிட்டது. இது 2001. இது 2022 ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். யாருக்குன்னா, இப்போது ஹிஸ் எக்ஸலன்சி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இருக்கால ரவி, உலகை கொட்டிகிட்டு இருக்காரு. காந்தியாலெல்லாம் சுதந்திரம் வரலன்னு உலகை கொட்டிகிட்டு இருக்காருல, அவருக்கு ஒன்று போட்டது. ஹிஸ் எக்ஸலன்சி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ராஜ்பவன் கிண்டி அப்படின்னு போட்டு மை PLWP 297770 அப்படின்னு ஒரு ரோடு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கேன். அது மாதிரி 29772 அப்படிங்கிறது குண்டுக்குழியான சாலை. இந்த 2 வழக்கம் சத்யநாராயணா ஜட்ஜிக்கிட்ட வந்தது. அவர் பாருங்கள், இந்த ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜுடிஷியல் ஃப்ரைடே த 18th day of October 2019 present Honorable Justice Satyanarayana, Honorable Justice M. Sesai, writ petition number 29770-29772 அப்படின்னு போட்டு ஜே மோகன்ராஜ். இது கொசு உற்பத்தி பண்ணுற மழைநீர் வடியா கால்வாய் குண்டுகுழி சாலை, உயிரிழப்பு ஏற்படுத்தும் குண்டுகுழி சாலை. 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2019 இந்த வழக்கு இன்ன வரைக்கும் வரமாட்டேங்குது. நான் மோதி பார்த்துட்டேன். குண்டுக்குழியான சாலை அப்படியே தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா படு கேவலமாக இருக்குது. நம்ம அரசியல்வாதிகள் யாருமே இதை பற்றி கவலைப்படுறதில்ல. கவலைப்படுறதுனால பெரிய கும்பம் நினச்சிக்கிறாங்க. ரொம்ப கவலைப்படுறேன். ஏன் நானே குழியில் விழுந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி 30,000 செலவு பண்ண ஆஸ்பத்திரியில் போய் எனக்கே எஃப்ஐஆர் போடலை போலீஸு. அப்புறம் மிரட்டி தான் எஃப்ஐஆர் போட வச்சேன். மக்கள் எங்கெங்கேயோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்கன்னா உடனே தகராறு பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கிட்ட. அப்போ தான் அரசாங்கம் கொஞ்சமாக பயப்படும். ஆக்சிடென்ட் ஆச்சு, கை கால் உடஞ்சுன்னா 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு இழப்பீடு கேட்கணும். இப்படிலாம் பண்ணால் தான் அரசாங்கத்துக்கு கொஞ்சமாக சொரணை வரும், அதிகாரிகளுக்கு கொஞ்சம் சொரணை வரும். ஆனால் அப்படிலாம் நடக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஜெய் ஹிந்த்.